दाशरथ्यादितनयं श्रीशैलादिपदाश्रयं श्रीवेङ्कटमुनिवन्दे शीलादिगुणसागरं दाशरथ्यादितनयं तत्पादकपदाश्रयं श्रीशैलादिगुरुवन्दे दयादिगुणसागरं पादूलवरदाचार्य कृपापूर्णमनोरथं श्रीवेङ्कटगुरुवन्दे शीलादिगुणसागरं श्रीमद्वामहाशीलरामानुजमुनिप्रियं पादूलवरदाचार्य वन्दे वात्सल्यसागरं ब्रह्मजामादियोगीन्द्रपादरेखामें सदा तदायक्ता सिद्धादिं रामानुजमुनिं भजे श्रीशैलेषु दयावात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रभवं वन्दे ब्रह्मजा मातरं मुनिं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगसन्तिकृशिवजीवातवे नमः। श्रीपराशरभट्टार्य श्रीरङ्केशपुरोहितः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे मेषे पुनरुसदिने दाशरथ्यं शिवं यतीन्द्रपादुकाभ्यं वन्दे दाशरथिं गुरुं पादुके यतराजस्य गदयन्तदाख्या तस्य दाशरथेः पादौ शिरसा धारयाम्यहं यच्चक्रे भक्तनगरे थाटीपञ्चकोत्तमं रामानुजार्य सच्चात्रं वन्दे दाशरथिं गुरुं श्रीवत्ससन्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहि यदुक्ते श्रीघण्टे यान्ति मङ्गलसूत्रदां यो नित्यमच्युतपदाम्बुजैक्मरुग्मा व्यामोहदस्थितराणि तृणायमेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये आकारत्रय सम्पन्नां अरविन्दनिवासिनीं अशेष जगदीशत्रीं वन्दे वरदवल्लभां वरदं धरधाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतात्यरङ्गनिम् விஷால் அபிமானிகளுடைய ஒரு பிரார்த்தனைக்காக அஸ்மத் ஆச்சாரியன் நயமனம் முக்கியன ஏதோ ஒரு ரெண்டொரு வார்த்தை நம்ம எம்பெருமான்கள் ஆச்சாரியர்களை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். आहूय रक्षहरेस्तव मंगलम स्यात् अस्मत् गुरुत्तव कुलाधिप मंगलम स्यात् ह्यवं विदान किरमुदेन दच्चिरेण पुष्णात् मंगलदतिं भगवान गुरुर्मे. இந்த அழைத்து வாழ்த்துவன் எம்பெருமான் நம்முடைய திருமாளியிலே ஸ்ரீ காஞ்சிபுரம் தேப்பெருமாள் சன்னதியிலே துண்ணுபோழகந்தாடை தோழப்பரான நம் முன்னோர்களான முதலையாண்டானுடைய திருக்குமாரருடைய திருக்குமாரர் முதலையாண்டான் எம்பெருமானாருடைய பிரிய பாகினேயரும் திருதண்ட பாதுகியாகவும் எழுந்திருந்தவர் கூரத்தாழ்வான் காஷாய பவித்திரமாகவும் எழுந்திருந்தவர் இரு மகனீயர்கள். இவர்களுக்குள்ளே அத்தியந்த பிரீத்தராக எழுந்திருந்தவர்கள் இவர்களே. முதலையாண்டானுடைய ஒரு வைபவம் தொண்டனூர் பக்கத்திலே தொண்டனூரிலே ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து எம்பெருமானாருடைய நியமனத்தினாலே திருவடியை ஏரியிலே அமர்த்து ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து அதிலிருந்து இந்த திருமாளியிலே யாருக்கும் எவருக்கும் எந்த காலத்திலையும் ஸ்ரீபாத தீர்த்தம் உண்டுன்றது எம்பெருமானாருடைய நியமனம். அது முதல் கொண்டு அதிலிருந்து பக்கத்தில் மிதுனசாலை கிராமம் சொல்லக்கூடிய இடத்திலே அங்கே முதலையாண்டானுடைய ஸ்ரீபாதீர்த்தம் திருத்தி பணிகொள்ள அந்த தீர்த்தத்தை அனுகிரகித்து எழுந்திருந்த எம்பெருமானார் திருவடியிலே அந்த முதலையாண்டானுடைய ஸ்ரீபாதீர்த்தத்தை எடுத்து வடுகநம்பிகள் அதிலே அவருடைய திருவடியிலையும் ஸ்ரீபாதீர்த்தத்தை சேர்த்து ஒரு சன்னதியாக அங்கே எழுந்தருள பண்ணியிருக்கிறார். அதில் பிரதிவசமும் தாட்டி பஞ்சகம்னு முதலையாண்டான் தாட்டி பஞ்சக முத்திரையோட உபதேச முத்திரையோட அங்கு மட்டும் எழுதியுள்ளார். அங்கே தாட்டி பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய முதலையாண்டான் சாதிச்ச எம்பெருமானார் விஷயமாக அந்த தாட்டி பஞ்சத்தினுடைய ஹோமம் அங்கு நடைபெறுவது ரொம்ப விசேஷம். அந்த சமயத்தில் அந்த எம்பெருமானோட திருமாளிகை எம்பெருமான்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சேர்த்து சேவையாக சேவிப்பதும் நமக்கு பிராப்தமான விஷயம். அதிலிருந்து அந்த முதலையாண்டானுக்கு அனுகிரகித்த எல்லா கைங்கரியங்களையும் வழிமுறையாக பண்ணிக்கொண்டு அது முதல்ல கொண்டு எம்பெருமானார் கந்தாடையாண்டானுக்கு நியமனமாக ஸ்ரீபெரும்புதூரிலே எம்பெருமானாருடைய ஸ்ரீ சுவாமியுடைய ஜெகதாச்சாரியனுடைய திருமேனியை ஏறியுள்ளப் பண்ணி குரு புஷ்யத்திலே நம்ம சேவிக்கக்கூடிய எம்பெருமானை அனுகிரகம் பண்ணியுள்ளார். அதே சமயத்தில் அவருடைய தானான திருமேனியை அழகங்கன் திருவீதி தென்குழக்கு துலாபுருஷ மண்டபத்திலே நம்பெருமாளுடைய பெரியபெருமாளுடைய நியமனத்தினாலே தானான திருமேனியாக ஸ்ரீ சுவாமியினுடைய திருமேனியை முழுவரை தானான திருமேனியாக இளரளை பண்ணி உற்சவரை விக்கிரகத்தில் பிரதிஷ்ட பண்ணதாக பூர்வர்களுடைய வைபவத்திலையும் ஆச்சார நியமனமும் உண்டு. அந்த கைங்கரியம் அந்த திருமேனியை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியமும் அடியேனுக்கு ஆச்சாரியனுக்கேன பிராப்தமானது உண்டு. அப்பேற்பட்ட கந்தாடையாண்டானுடைய
திருக்குமாரர் கந்தாட தோழப்பர் துண்ணுபுகழ் கந்தாட தோழப்பர் தன்முகப்பார் என்ன உலகாரியனோ என்னுரைக்கா பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கு ஓங்கி உலகாமல் நல்லதென்னும் வேண்ட மனமான மாமுனிகள் அனுகிரகித்த மங்களாசாசனம் பண்ண அந்த உபதேச திருமாலிலே துண்டுபுகழ் கந்தாட தோழப்பர்னு சொல்லக்கூடிய அந்த துண்டுபுகழ் கந்தாட தோழப்பர் தீர்த்த யாத்திரையா ஸ்ரீ காஞ்சிபுரம் பெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி அங்குள்ள தேவபெருமாள் சன்னிதியிலே ஆண்டாள் திருமேனியை திருக்கல்யாண உற்சவம் பண்ணி வைத்து அங்கு அன்னைக்கு சொப்னத்திலே தேவபெருமாளான காஞ்சி தேவபெருமாள் வரதன் தேவாதிராஜன் அவர் நானே குழந்தையா வரேன்னு சொல்லி அனுகிரகித்து அது முதல் கொண்டு விசேஷத்தோட அங்கிருந்து திருமாலைக்கு ஸ்ரீபாஞ்சராத்திரமும் ஸ்ரீவேகானசமும் பஞ்சபேர பிரதிஷ்டை கிரமம். அந்த பஞ்சபேர பிரதிஷ்டை இருந்தாலும் ஷட்பேரம் சப்தபேரம் அப்படின்றது கிரமத்திலே சில ஊர்களில் உண்டு. அதில் ஷட்பேரமாக எழுதியிருக்கக்கூடியவர் தேவப்பெருமாள். அதில் ஷட்பேரமான ஒரு பேரமான அழைத்து வாழ்வித்தவன் எனக்கூடிய எம்பெருமான் நம்ம திருமாளிகளே எழுதியுள்ளார். அந்த அழைத்து வாழ்வித்தவன் எம்பெருமான் திருநாமம் எப்படி வந்ததுன்னா துண்ணுபுகழ் கந்தாட தோழப்பருக்கு தேவப்பெருமாள் சன்னதியிலே தீர்த்த தேவராஜாய தனியாம்போதி மங்கலம் சொல்லக்கூடிய தீர்த்த தேவராஜன் இந்த திருமேனியான பிரணதார்த்திகர வரதன் அவன் இங்கே அனுகிரகித்து அதிலிருந்து குழந்தையாக அனுகிரகித்தனால குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும்னோ அந்த பேராக திருநாமத்தை சூட்டி துண்ணுபுகழ் கந்தாட தோழப்பர் திருநாமம் சூட்டிய ஆகூய ரக்ஷகரி எனப்படும் அழைத்து வாழ்வித்தவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் நமக்கெல்லாம் அனுகிரகிக்க வேணுமாக ஆதிகேசரி அழகிமனமாலஜியர் ஆச்சரியமான சுவாச்சாரனுக்கு இங்கே உள்ள குமார வெங்கடாச்சார சுவாமி காலத்தில் அழகிமனமாலஜியர் ஒருத்தர் அங்கே இங்கே குமார வெங்கடாச்சார சுவாமியோட சிஷ்யர் அழகிமனமாலஜியராக எழுதியுள்ளார். அந்த அழகிமனமாலஜியர் சுவாச்சாரன் குமார வெங்கடாச்சாரிய தினசரி என்னும் ஸ்லோகத்திலே இந்த அழைத்து வாழ்த்தனுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணியுள்ளார். ஆஹூய ரக்ஷஹரேஸ்தவ மங்களம் சியாத் அஸ்மத் குருத்தவ குலாதிவ மங்களம் சியாத் ஏவம் விதான் கிரமதேரதச்சிரேன புஷ்ணாது மங்களத்தின் பகவான் குருர்மே. பேறுபட்ட எம்பெருமான் உமக்கு பல்லாண்டு. அழைத்து வாழ்த்தன் எம்பெருமானே உமக்கு பல்லாண்டு. அஸ்மதாச்சாரியுடைய பரம்பரையை அதி சீக்கிரத்திலே விருத்தி பண்ண வேணுமாக அதி சீக்கிரத்திலே ஆச்சாருடைய அனுகிரகம் எல்லாருக்குமா சிஷ்ய வர்க்கத்துக்கும் வேணுமாக பிரார்த்தித்து உமக்கு பல்லாண்டு. அழைத்து வாழ்த்த நிம்பெருமானே எம்முடைய ஆச்சாரியனான குலதனமான அழைத்து வாழ்த்த நிம்பெருமானே உமக்கு பல்லாண்டுன்னு சாதிச்சிருக்கார். அப்பேற்பட்ட அழைத்து வாழ்த்த நிம்பெருமான் நம் திருமாளியிலே திருவாராயத்திலே குழந்தையாக எழுந்தருளியுள்ளார். அதே சமயத்தில் முதலையாண்டாருக்கு 74 சிம்மாசனாதிபதிக்கு சுவாமி எம்பெருமானார் அனுகிரகித்த